வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள், உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுங்க. பெயர் சங்கவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க அறநிலைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருச்செங்கோலில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையங்க. ஸோ பையனை அவங்க ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு போயிட்டதாகவும் பொண்ணை இவங்ககிட்ட விட்டுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர் விவாகரத்து வாங்கிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பொண்ணை நல்லபடியாக வளர்த்தி நல்லபடியாகவும் திருமணமும் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இவங்க அம்மா வீட்டு சைடு இவங்கள ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பொண்ணுக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகன் வேணும்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு உதவி ஆதரவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாதனால இவங்களுடைய பொண்ணே இவங்கள மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இவங்களுக்கு ஒரு 2-3 வீடு இருக்குங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 1/2 ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடிய ஒரு வீட்டோட மாப்பிள்ளையாக வந்தாலும் ஓகே, இல்லை எல்லாத்தையும் விற்றுட்டு என்னோடய பொண்ணுக்கு ஓரளவு செட்டில் பண்ணிவிட்டு நான் அவங்களோட போகிறதுனாலும் எனக்கு சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா இளமதி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க பட்டு வளர்ச்சி துறையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மனம். அதாவது இவங்க கவர்மெண்ட் ஜாப்பு வாங்கிக்கிட்டு தான் திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருந்தாங்க. ஸோ இவங்க நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. அதனால இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ இவங்க அம்மா இவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்காங்க. அவங்களாம் திருமணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க தன்னுடைய அம்மாவை தன்னோட தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுக்கு நமக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணுங்கிறதுனால இவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை வாங்கிட்டு தாங்க இவங்க இப்போ திருமணம் பண்ணதாக முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 50-60 வயசுக்குள்ளே இருந்தாலும் ஓகே தான். நல்ல குணமாக இருக்கணும். அவங்களுக்கு வரக்கூடியவருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கணும், முதல் மனமாக இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ வேறு ஜாதியாக இருந்தால் கூட ஓகேன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் ஓகே, இல்லை சாதாரண குடும்பமாக இருந்தாலே போதும். ஆனால் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மேலும் இந்த மணமகள் சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் இவங்களுடைய அம்மாவும் இவங்களோட தான் வருவனுங்கிறதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏற்றுக்கிற மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.